உங்கள் தோட்டத்தில் விளையும் பூண்டு ஏன் கடைகளில் விற்கும் பூண்டை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இது ஒரு மேஜிக் வித்தை கிடையாது. வசந்த காலத்தில் செடிகளுக்கு கொடுக்கப்படும் சரியான பராமரிப்புதான் அந்த ரகசியமாகும். இன்று அந்த மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ரசாயன உரங்களை கொட்டினால் மட்டுமே பெரிய பூண்டு கிடைக்கும் என்று பலரும் நம்புகிறார்கள். அது முற்றிலும் தவறு. இயற்கையான முறையில் வசந்த காலத்தில் ஒரு சில எளிய விஷயங்களை செய்வதன் மூலம் உங்கள் பூண்டின் அளவை நீங்கள் 2 மடங்கு அதிகரிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் அந்த ரகசிய உண்மை உங்கள் தோட்டக்கலை அனுபவத்தையே முழுமையாக மாற்றப் போகிறது. இதைச் செய்ய நீங்கள் தயாரா? நீங்கள் ரசாயன உரங்களை ஆதரிக்கிறீர்களா அல்லது இயற்கை விவசாயத்தை விரும்புகிறீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். விஷயத்திற்குள் செல்வதற்கு முன்பு நாம் ஒரு முக்கியமான பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். குளிர்கால பூண்டு என்பது இலையுதிர் காலத்தில் நடப்பட்டு கடும் குளிரில் பூமிக்கு அடியில் உறங்கும் ஒரு அற்புதமான தாவரமாகும். பழங்கால விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிந்திருந்தது. பனி உருகி வசந்த காலம் தொடங்கும் அந்த முதல் சில வாரங்கள்தான் பூண்டின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரமாகும். குளிர்காலம் முழுவதும் உறங்கிய அந்த செடி வசந்த காலத்தில் மிகுந்த பசியுடன் விழித்தெழும். அந்த நேரத்தில் அதற்கு தேவையான சரியான சத்துக்களை நாம் கொடுத்துவிட்டால் அது அபரிமிதமாக வளரும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் செடி உயிர் வாழும், ஆனால் அதன் வேரில் உள்ள பூண்டு பல் சிறிதாகவே தங்கிவிடும். எனவே செடி விழித்தெழும் அந்த சரியான தருணத்தை பிடிப்பதுதான் மிகப்பெரிய சூட்சுமமாகும். வசந்த காலத்தின் முதல் நாள் உங்கள் தோட்டத்திற்குள் நுழைவதை கற்பனை செய்து பாருங்கள். குளிர்ந்த மண்ணை துளைத்துக் கொண்டு உங்கள் குளிர்கால பூண்டின் முதல் பச்சை இலைகள் வெளியே வருவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த கட்டத்தில் பல தோட்டக்காரர்கள் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். அந்த இலைகளின் நுனிகள் மஞ்சளாக இருப்பதை பார்த்து செடிக்கு நோய் வந்துவிட்டது என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இது முற்றிலும் ஒரு தவறான கட்டுக்கதையாகும். உண்மையில் இந்த மஞ்சள் நுனிகள் என்பது கடுமையான குளிர்காலத்தை தாங்கி வந்ததற்கான இயற்கையான அறிகுறி மட்டுமே ஆகும். இது எந்த விதமான நோயும் கிடையாது. காலையில் தூங்கி எழும்போது நாம் எப்படி லேசான சோர்வுடன் இருப்போமோ அதே போலத்தான் இந்த செடிகளும் உள்ளன. இப்பொழுது அவற்றுக்கு தேவையானது கொஞ்சம் உணவும் கதகதப்பும் மட்டுமே. எனவே உங்கள் முதல் வேலை என்னவென்றால் செடிகளை மூடியிருக்கும் பழைய மற்றும் ஈரமான இலைகளை மெதுவாக அப்புறப்படுத்துவதுதான். அந்த ஈரமான இலைகளை அப்படியே விட்டுவிட்டால் புதிய செடிகள் மூச்சு விட முடியாமல் அழுகிப் போய்விடும். எனது நண்பர் ஒருவர் இப்படித்தான் தனது முழு தோட்டத்தையும் இழந்தார். அவர் அந்த ஈரமான இலைகள் செடிக்கு சூட்டைத் தரும் என்று தவறாக நினைத்துவிட்டார். ஆனால் செடிகளுக்கு இப்போது நல்ல காற்றோட்டம் மிகவும் அவசியமாகும். உங்கள் கைகளை பயன்படுத்தி மிக கவனமாக அந்த பழைய குப்பைகளை அகற்றிவிடுங்கள். வசந்த காலத்தின் இளம் சூரிய ஒளி நேரடியாக மண்ணில் படுமாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த சூரிய ஒளி மண்ணை சூடாக்கி பூண்டின் வேர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். அந்த சூட்டை உணர்ந்ததும் வேர்கள் வேகமாக வேலை செய்யத் தொடங்கி மண்ணில் உள்ள சத்துக்களை உறிஞ்ச ஆரம்பிக்கும். இந்த மிகச் சிறிய ஆனால் முக்கியமான செயலைச் செய்வதுதான் நாம் எதிர்பார்க்கும் அந்த 2 மடங்கு பெரிய பூண்டு விளைச்சலுக்கான முதல் படியாகும். இதை நீங்கள் சரியாகச் செய்துவிட்டால் அடுத்தடுத்த வேலைகள் மிகவும் எளிதாகிவிடும். எனவே செடிகளைச் சுற்றியுள்ள பகுதியை சுத்தமாக வைத்திருப்பதில் முழு கவனம் செலுத்துங்கள். இப்போது செடிகள் சுத்தமான காற்றில் சுவாசிக்கத் தொடங்கிவிட்டன. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான முதல் உணவளிக்கும் முறையாகும். செடிகள் விழித்தெழுந்தவுடன் அவற்றுக்கு தேவைப்படுவது தழைச்சத்து என்று அழைக்கப்படும் நைட்ரஜன் ஆகும். இதை ஒரு சிறப்பான உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு கடினமான வேலையைச் செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு நல்ல சத்தான காலை உணவு தேவைப்படும் அல்லவா? அதே போலத்தான் பூண்டு செடிக்கும் இப்போது தழைச்சத்து தேவைப்படுகிறது. செடியின் பச்சை இலைகள் எந்த அளவுக்கு பெரிதாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கிறதோ அந்த அளவுக்குத்தான் பூமிக்கு அடியில் உள்ள பூண்டுப்பல்லும் பெரிதாகும். இலைகள்தான் செடியின் சமையலறை என்பதை நினைவில் வையுங்கள். சமையலறை பெரிதாக இருந்தால்தான் நிறைய உணவு தயாரிக்க முடியும். இந்த கட்டத்தில் நைட்ரஜன் கொடுக்காவிட்டால் செடி மெலிந்து போய்விடும். பலரும் நினைப்பது போல ஆரம்பத்திலேயே வேர் வளர்ச்சிக்கான உரங்களை கொடுக்கக் கூடாது. இது ஒரு தவறான அணுகுமுறையாகும்.
முதலிலேயே இலைகள் தழைத்து வளர வேண்டும். அதற்காக நாம் இயற்கையான நைட்ரஜன் உரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாண எரு அல்லது மண்புழு உரம் இதற்கு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும். செடிகளின் வேர்களுக்கு அருகில் இந்த இயற்கை உரத்தை கவனமாக தூவிவிட வேண்டும். உரத்தை நேரடியாக இலைகளின் மீது படும்படி கொட்டக்கூடாது. அவ்வாறு செய்தால் இளம் இலைகள் கருகிவிடும் அபாயம் உள்ளது. சரியான அளவில் தழைச்சத்தை கொடுக்கும்போது செடி 24 மணி நேரத்திலேயே புது பொலிவுடன் காட்சியளிப்பதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். செடியின் வளர்ச்சிக்கு தேவையான முதல் ஊக்கத்தை இந்த உரம் வழங்கிவிடுகிறது. இந்த முதல் தழைச்சத்து உரத்தை எப்படி சரியாக தயாரிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். திரவ வடிவிலான உரம்தான் செடிகளுக்கு மிக வேகமாக சென்று சேரும் என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். இதைச் செய்ய ஒரு வாளியில் 1 பங்கு நன்கு காய்ந்த மாட்டுச்சாணம் அல்லது கோழி எருவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் 10 பங்கு தண்ணீரை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை அப்படியே உடனடியாக பயன்படுத்தக்கூடாது. இது மிகவும் சூடான தன்மையை கொண்டிருக்கும். எனவே இந்த கலவையை குறைந்தது 3 நாட்கள் அப்படியே புளிக்க விட வேண்டும். 3 நாட்களுக்குப் பிறகு இதிலிருந்து 1 லிட்டர் கலவையை எடுத்து அதனுடன் மீண்டும் 10 லிட்டர் சாதாரண தண்ணீரை சேர்த்து கலக்க வேண்டும். இப்போதுதான் இது செடிகளுக்கு கொடுக்க ஏற்ற சரியான பதத்திற்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல இந்த திரவ உரத்தை வேர்களுக்கு அருகில் ஊற்ற வேண்டும். எனது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருமுறை கோழி எருவை நேரடியாக செடியின் அடியில் கொட்டிவிட்டார். அதிகப்படியான சூட்டின் காரணமாக அவருடைய செடிகள் அனைத்தும் ஒரே வாரத்தில் கருகிப் போய்விட்டன. அதிக உரம் போட்டால் செடி வேகமாக வளரும் என்பது மிகப்பெரிய கட்டுக்கதையாகும். செடிகளுக்கு உணவை எப்போதுமே சிறுகச் சிறுக மென்மையான முறையிலேயே கொடுக்க வேண்டும். இந்த திரவ உரம் மண்ணில் எளிதாக ஊடுருவி வேர்கள் மூலமாக செடியின் ஒவ்வொரு பாகத்திற்கும் சென்றடைகிறது. இதனால் செடியின் பச்சை நிறம் அடர்த்தியாக மாறி இலைகள் அகலமாக வளரத் தொடங்கும். இதுவே பெரிய பூண்டு உருவாவதற்கான மிகச்சிறந்த தொடக்கமாகும். முதல் உரம் கொடுத்து சரியாக 2 வாரங்கள் கடந்த பிறகு நாம் அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு நகர்கிறோம். இப்பொழுது இலைகள் நன்கு வளர்ந்திருக்கும். இந்த நேரத்தில் நாம் செடிக்கு மர சாம்பலை கொடுக்க வேண்டும். மர சாம்பல் என்பது பூண்டுச் செடிக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான அமுதமாகும். மர சாம்பலில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன. இந்த சத்துக்கள் தான் பூமிக்கு அடியில் உள்ள பூண்டு பல்லை பெரிதாக்கும் பணியைச் செய்கின்றன. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். விறகு அல்லது காய்ந்த செடிகளை எரித்து வந்த சாம்பலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் அல்லது குப்பைகளை எரித்த சாம்பலை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. அது செடியை கொன்றுவிடும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. செடியின் வேரைச் சுற்றி ஒரு சிறிய வட்டமாக இந்த சாம்பலை தூவிவிடலாம். அல்லது ஒரு கைப்பிடி சாம்பலை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 நாள் கழித்து செடிகளுக்கு ஊற்றலாம். சாம்பல் மண்ணில் உள்ள தேவையற்ற அமிலத்தன்மையை குறைத்து செடிக்குத் தேவையான சமநிலையை உருவாக்குகிறது. நோய்கள் வராமல் தடுக்கும் ஒரு கவசமாகவும் இந்த சாம்பல் செயல்படுகிறது. பல தோட்டக்காரர்கள் இந்த சாம்பல் முறையை செய்ய மறந்துவிடுகிறார்கள். அதனால் தான் அவர்களின் செடிகள் அழகாக பச்சை நிறத்தில் இருந்தாலும் அறுவடையின் போது சிறிய பூண்டுகளையே பெறுகிறார்கள். சாம்பலை சரியான நேரத்தில் கொடுப்பது பூண்டின் அளவை நேரடியாக தீர்மானிக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக எளிய ஆனால் அபாரமான முடிவுகளைத் தரும் செயலாகும். நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் மண்ணின் காற்றோட்டமாகும். செடிகளுக்கு தண்ணீரும் உரமும் மட்டும் கொடுத்தால் போதாது, வேர்களுக்கு சுவாசிக்க காற்றும் தேவை. வசந்த காலத்தில் அடிக்கடி மழை பெய்வதால் செடிகளைச் சுற்றியுள்ள மண் மிகவும் இறுக்கமாக மாறிவிடும். மண் இறுக்கமாக இருந்தால் வேர்களால் விரிவடைந்து வளர முடியாது. இதை எப்படி சரி செய்வது? செடிகளுக்கு இடையில் உள்ள மண்ணை லேசாக கிளறிவிட வேண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கட்டுக்கதையை நாம் உடைக்க வேண்டும். செடியின் வேருக்கு அருகில் ஆழமாக குழி தோண்டினால் நல்லதென்று பலர் நம்புகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. பூண்டின் வேர்கள் பூமிக்கு அடியில் மிகவும் மேலோட்டமாகத்தான் படர்ந்திருக்கும். நீங்கள் ஆழமாக கிளறினால் அந்த வேர்கள் அறுபட்டு செடிக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். எனவே ஒரு சிறிய மரக்குச்சி அல்லது சிறிய தோட்டக்கருவியை பயன்படுத்தி மண்ணின் மேற்பரப்பை மட்டும் 2 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு லேசாக கீறிவிட வேண்டும்.
இதை நான் ஒரு முறை செய்து பார்த்தபோது செடிகள் ஒரு சில நாட்களிலேயே மிகவும் சுறுசுறுப்பாக மாறுவதை என்னால் உணர முடிந்தது. மண் தளர்வாக இருக்கும்போது நாம் ஊற்றும் தண்ணீரும் உரமும் நேராக வேர்களின் நுனிக்குச் சென்று சேரும். மேலும் சூரிய வெப்பம் மண்ணுக்குள் எளிதாக ஊடுருவும். இந்த லேசான கிளறி விடுதல் வேலையை ஒவ்வொரு முறை தண்ணீர் ஊற்றிய பிறகு மண் சற்று காய்ந்ததும் செய்வது மிகச் சிறந்த பலனைத் தரும். இது வேர்கள் சுதந்திரமாக சுவாசிக்கவும் பூண்டு பல் எந்தவித தடையுமின்றி பெரிதாக வளரவும் ஒரு சிறப்பான சூழ்நிலையை தயார் செய்கிறது. நீர் மேலாண்மை என்பது பூண்டு வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய கலையாகும். வசந்த காலத்தின் தொடக்கத்தில் பூண்டுச் செடிகளுக்கு அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படும். இலைகள் வேகமாக வளரும் இந்த நேரத்தில் மண் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும். ஆனால் ஈரம் என்றால் தண்ணீர் தேங்கி நிற்பது என்று அர்த்தம் கிடையாது. மண்ணை கையில் எடுத்துப் பிடித்தால் அது லேசாக ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் தண்ணீர் சொட்டக்கூடாது. இதுவே சரியான பதமாகும். பல புதிய தோட்டக்காரர்கள் செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி செடிகளை அழுகச் செய்து விடுகிறார்கள். அதிகமாக தண்ணீர் ஊற்றினால் பூண்டு பெரிதாகும் என்பது ஒரு வடிகட்டிய பொய்யாகும். உண்மையில் அதிகப்படியான தண்ணீர் பூண்டின் வேர்களை அழுகச் செய்துவிடும். எனவே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு முன்பு மண்ணின் மேற்பரப்பு காய்ந்துள்ளதா என்பதை உங்கள் விரலால் தொட்டுப் பார்க்க வேண்டும். மண் காய்ந்திருந்தால் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். காலை நேரத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மிகவும் சிறந்தது. மாலை நேரத்தில் தண்ணீர் ஊற்றினால் இரவு முழுவதும் செடிகள் ஈரத்திலேயே இருக்க நேரிடும். இதனால் செடிகளுக்கு பூஞ்சை நோய்கள் வர அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் ஊற்றும் தண்ணீர் பூண்டின் செதில்களை உருவாக்க உதவுகிறது. சரியான அளவு தண்ணீர் கிடைக்கும்போது பூண்டின் ஒவ்வொரு பல்லும் மிகவும் அழுத்தமாக மற்றும் சுவையாக மாறும். எனவே ஒரு திட்டமிட்ட கால அட்டவணையை பின்பற்றி தண்ணீர் ஊற்றுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். தண்ணீர் ஊற்றுவதைப் பற்றி பேசும்போது நாம் மூடாக்கு போடுதல் என்ற மிக முக்கியமான முறையைப் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். மூடாக்கு என்பது செடிகளைச் சுற்றி மண்ணின் மேற்பரப்பில் காய்ந்த புல் அல்லது வைக்கோலை பரப்பி வைப்பதாகும். இது ஏன் அவ்வளவு முக்கியமானது தெரியுமா? வசந்த காலம் செல்லச் செல்ல வெயிலின் தாக்கம் அதிகரிக்கத் தொடங்கும். அப்போது நாம் ஊற்றும் தண்ணீர் வேகமாக ஆவியாகிவிடும். மூடாக்கு போடுவதன் மூலம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் நீண்ட நேரத்திற்கு தக்க வைக்கப்படுகிறது. இதை ஒரு போர்வை போல நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். மேலும் இது தேவையற்ற களைகள் முளைப்பதையும் தடுக்கிறது. களைச் செடிகள் முளைத்தால் அவை நம் பூண்டுச் செடிக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களையும் தண்ணீரையும் திருடிவிடும். என்னுடைய தோட்டத்தில் நான் ஒரு பகுதிக்கு மூடாக்கு போட்டும் மற்றொரு பகுதிக்கு மூடாக்கு போடாமலும் ஒரு சோதனை செய்தேன். மூடாக்கு போடப்பட்ட பகுதியில் உள்ள மண் மிகவும் மிருதுவாகவும் ஈரப்பதத்துடனும் இருந்தது. அங்கு வளர்ந்த பூண்டுகள் மிகச் சிறப்பாக இருந்தன. மூடாக்கு போடாத பகுதியில் மண் இறுகிப் போய் செடிகள் வாடிப் போயிருந்தன. மூடாக்கு போடுவதற்காக நீங்கள் எந்தவிதமான ரசாயனப் பொருட்களையும் பயன்படுத்த வேண்டாம். உங்கள் தோட்டத்தில் கிடைக்கும் காய்ந்த இலைகள் அல்லது காய்ந்த புற்களே இதற்கு போதுமானதாகும். செடியின் தண்டு பகுதியில் இடைவெளி விட்டு இதைச் சுற்றி பரப்பி வைக்க வேண்டும். இது உங்கள் வேலையை சுலபமாக்குவது மட்டுமின்றி செடியின் சிறப்பான வளர்ச்சிக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை அமைத்துக் கொடுக்கிறது. வசந்த காலத்தின் மையப்பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இப்போது செடிகளுக்கு இரண்டாவது முறை முக்கிய உணவை வழங்க வேண்டிய நேரம் இதுவாகும். இந்த நேரத்தில் இலைகளின் வளர்ச்சி முழுமையடைந்திருக்கும். இனி செடியின் முழு கவனமும் பூமிக்கு அடியில் உள்ள பூண்டு பல்லை உருவாக்குவதில்தான் இருக்கும். எனவே இந்த இரண்டாவது உரமிடுதலின் போது நாம் தழைச்சத்தை அறவே தவிர்க்க வேண்டும். இப்போது நைட்ரஜன் கொடுத்தால் என்ன நடக்கும்? செடி தொடர்ந்து இலைகளை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கும். கீழே உள்ள பூண்டு சிறியதாகவே தங்கிவிடும். இது பலரும் அறியாத ஒரு மாபெரும் ரகசியமாகும். இந்த நேரத்தில் நாம் கொடுக்க வேண்டியது முழுமையான பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்களாகும். இயற்கையான முறையில் இதை பெறுவதற்கு எலும்புப் பொடி அல்லது கடல்பாசி உரம் மிகவும் சிறந்த தேர்வாகும். எலும்புப் பொடியில் உள்ள பாஸ்பரஸ் பூண்டின் வேர்களை வலுவாக்கி பூண்டின் அளவை அபரிமிதமாக பெருக்கச் செய்யும். இதை செடிகளைச் சுற்றி கவனமாக தூவிவிட்டு லேசாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த நேரத்தில் செடி ஒரு வகையான கர்ப்பிணிப் பெண்ணைப் போல செயல்படுகிறது. அது தனது முழு ஆற்றலையும் பூமிக்கு அடியில் உள்ள அந்த புதிய உயிரான பூண்டு பல்லை உருவாக்குவதற்கே செலவிடுகிறது. நாம் கொடுக்கும் இந்தச் சரியான ஊட்டச்சத்து
அந்த பணியை மிகச் சுலபமாக்குகிறது. இந்த இரண்டாவது உணவை சரியான நேரத்தில் கொடுக்கும் தோட்டக்காரர்கள் மட்டுமே கடைகளில் விற்கப்படுவதைப் போன்ற பிரம்மாண்டமான பூண்டுகளை தங்கள் தோட்டங்களில் அறுவடை செய்ய முடியும். செடிகள் வளரும்போது நாம் அவற்றுக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் முன்கூட்டியே கவனிக்க வேண்டும். வசந்த காலத்தில் அதிக ஈரப்பதம் காரணமாக பூஞ்சை நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இலைகளில் சிறிய மஞ்சள் அல்லது பழுப்பு நிறப் புள்ளிகள் தோன்றுவது இதன் முதல் அறிகுறியாகும். பலரும் இதை சாதாரணமான விஷயம் என்று கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த குட்டி புள்ளிகள் ஒரு சில நாட்களிலேயே முழு செடியையும் அழித்துவிடும் ஆற்றல் கொண்டவை. இதைத் தடுக்க விலையுயர்ந்த ரசாயன மருந்துகள் எதையும் நாம் வாங்க வேண்டியதில்லை. உங்கள் சமையலறையில் உள்ள பொருட்களே போதுமானது. 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி சமையல் சோடா மற்றும் சில சொட்டுகள் வேப்ப எண்ணெயை கலந்து செடிகளின் இலைகள் மீது மென்மையாக தெளிக்க வேண்டும். இதை நான் பலமுறை செய்து பார்த்திருக்கிறேன். இதன் முடிவுகள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். வேப்ப எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த இயற்கை நோய் தடுப்பானாகச் செயல்படுகிறது. அது செடியின் மீது ஒரு பாதுகாப்பான படலத்தை உருவாக்குகிறது. முக்கியமாக இலைகளின் அடிப்பகுதியில் இந்த மருந்தை தெளிக்க மறக்கக்கூடாது. ஏனென்றால் நோய்க்கிருமிகள் அங்குதான் முதலில் ஒளிந்து கொள்ளும். 2 வாரங்களுக்கு ஒரு முறை இந்த வேப்ப எண்ணெய் கலவையை தெளித்து வந்தால் உங்கள் செடிகள் நோய்களின் தாக்குதலின்றி மிகவும் ஆரோக்கியமாக வளரும். ஆரோக்கியமான இலைகள் இருந்தால் மட்டுமே பெரிய பூண்டுகளை நாம் பெற முடியும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். பூண்டு வளர்ப்பில் பலரும் தவறு செய்யும் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். வசந்த காலத்தின் பிற்பகுதியில் பூண்டுச் செடியின் நடுப்பகுதியிலிருந்து ஒரு நீண்ட குழாய் போன்ற தண்டு மேல் நோக்கி வளரத் தொடங்கும். இதுதான் பூண்டின் பூதண்டு ஆகும். செடி பூ பூத்து விதைகளை உருவாக்க முயற்சி செய்கிறது என்பதன் அடையாளமே இதுவாகும். பல தோட்டக்காரர்கள் இது பார்க்க அழகாக இருக்கிறது என்று அப்படியே விட்டு விடுவார்கள். விதைகளுக்காக பூவை அப்படியே விடுவது நல்லது என்பது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையாகும். உண்மையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த பூதண்டு ஒரு சுருள் போல வளைந்து வளரத் தொடங்கிய உடனே அதை ஈவு இரக்கமின்றி வெட்டி எறிய வேண்டும். ஏன் இப்படிச் செய்ய வேண்டும்? செடி தனது உணவில் முக்கால்வாசி பகுதியை இந்த பூவை வளர்ப்பதற்காகவே செலவிடத் தொடங்கும். இதனால் பூமிக்கு அடியில் உள்ள பூண்டு பல்லுக்கு சத்துக்கள் செல்லாமல் தடைபடும். நான் ஒருமுறை பரிசோதனைக்காக பாதிச் செடிகளில் இந்த பூதண்டுகளை வெட்டாமலும் மீதிச் செடிகளில் வெட்டியும் வளர்த்தேன். பூதண்டுகளை வெட்டிய செடிகளில் கிடைத்த பூண்டுகள் மற்றதை விட சரியாக 2 மடங்கு பெரியதாக இருந்தன. எனவே எக்காரணம் கொண்டும் இந்த பூதண்டுகளை வளர விடாதீர்கள். இதுவே பெரிய பூண்டுக்கான மிகப்பெரிய சூட்சுமமாகும். அதை எப்போது எப்படிச் சரியாக வெட்டுவது என்பதை அடுத்த பகுதியில் தெளிவாக கூறுகிறேன். இந்த பூதண்டுகளை எப்படி வெட்ட வேண்டும் என்பதில் ஒரு சில நுணுக்கங்கள் உள்ளன. நீங்கள் நேரடியாகச் சென்று அதை கையால் பிடித்து இழுக்கக்கூடாது. அவ்வாறு இழுத்தால் பூமிக்கு அடியில் உள்ள முழுச் செடியும் வேரோடு பிடுங்கிக் கொண்டு வந்துவிடும். ஒரு சிறிய மற்றும் கூர்மையான கத்தரிக்கோலை பயன்படுத்தி இதை கவனமாக வெட்ட வேண்டும். எந்த இடத்தில் வெட்ட வேண்டும்? தண்டு செடியிலிருந்து வெளியே வரும் அந்த முதல் இலைக்கு சற்று மேலாக வெட்ட வேண்டும். இதைச் செய்வதற்கு சிறந்த நேரம் எதுவென்றால் வெயிலான ஒரு காலை பொழுதாகும். ஏன் வெயிலான நேரம்? அப்போதுதான் நீங்கள் வெட்டிய அந்த காயம் வெயிலின் வெப்பத்தால் வேகமாக உலர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். காயம் வேகமாக உலர்ந்தால்தான் அதன் வழியாக எந்த பூஞ்சை நோயும் செடிக்குள் நுழைய முடியாது. மழை பெய்யும் போதோ அல்லது மேகமூட்டமாக இருக்கும்போதோ இந்த பணியை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த பூதண்டுகளை வெட்டி எடுத்த பிறகு செடிக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அது உடனடியாக தனது இலக்கை மாற்றிக்கொள்ளும். பூவை வளர்க்க திட்டமிட்டிருந்த தனது முழு ஆற்றலையும் அது அப்படியே பூமிக்கு அடியில் உள்ள பூண்டு பல்லின் பக்கம் திருப்பிவிடும். இந்த ஒரு எளிய செயல்தான் பூண்டின் எடையையும் அளவையும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மாற்றியமைக்கும் ஒரு மந்திரச் சாவியாகும். எனவே உங்கள் செடிகளில் இந்த தண்டுகள் வருவதை கூர்ந்து கவனித்துச் சரியான நேரத்தில் செயல்படுங்கள். நீங்கள் வெட்டி எடுத்த அந்த பூதண்டுகளை குப்பையில் வீசி எறிந்துவிட வேண்டாம். அவற்றிலும் ஒரு அற்புதமான பயன் ஒளிந்துள்ளது. இந்த இளம் பூதண்டுகளில் அபாரமான பூண்டுச் சுவையும் வாசனையும் இருக்கும். இதை சமையலில் மிகச் சிறப்பாக பயன்படுத்தலாம். இதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எண்ணெயில் வதக்கிச் சாப்பிட்டால் அதன் சுவை பிரமாதமாக இருக்கும். அல்லது
இதை மற்ற காய்கறிகளுடன் சேர்த்தும் சமைக்கலாம். இது உங்கள் தோட்டத்திலிருந்து கிடைக்கும் ஒரு கூடுதல் போனஸ் அறுவடை போன்றதாகும். இந்த தண்டுகளில் பலவிதமான வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளன. இதை எறிந்தால் ஒரு சத்தான உணவை வீணடிப்பதற்குச் சமம். விவசாயம் மற்றும் தோட்டக்கலையில் எந்த ஒரு பொருளும் வீணாவதில்லை என்பதை இது நமக்கு காட்டுகிறது. செடிக்குத் தேவையில்லாத ஒரு பகுதி நமக்கு ஒரு மிகச்சிறந்த உணவாக மாறுகிறது. இதற்காகவே சில தோட்டக்காரர்கள் ஒரு சில செடிகளில் மட்டும் இந்த தண்டுகளை சற்று முத்தவிட்டு பின்னர் வெட்டிப் பயன்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் பிரம்மாண்டமான பூண்டுகளை வளர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டிருந்தால், தண்டுகள் சுருளத் தொடங்கிய உடனேயே அவற்றை வெட்டி விடுவதுதான் சிறந்தது. வெட்டப்பட்ட தண்டுகளை சமையலறைக்கு எடுத்துச் சென்று ஒரு புதிய உணவை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் உழைப்புக்கு கிடைக்கும் முதல் சுவையான பரிசு இதுவாகத்தான் இருக்கும். இப்போது செடிகள் அறுவடைக்கு தயாராகும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது மற்றும் இறுதி உரமிடும் முறையை பார்ப்போம். பூத்தண்டுகளை வெட்டிய பிறகு செடிக்கு ஒரு சிறிய சக்தி தேவைப்படும். இந்த நேரத்தில் நாம் முன்னரே தயாரித்து வைத்திருந்த அந்த மர சாம்பல் கலவையை மீண்டும் ஒரு முறை கொடுக்கலாம். இது பூண்டின் தோல்களை உறுதியாக்கி அதை நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் பாதுகாக்க உதவும். இந்த இறுதி கட்டத்தில் எக்காரணம் கொண்டும் தழைச்சத்தோ அல்லது வேறு எந்த கடுமையான உரங்களையோ பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் பூண்டின் பற்கள் விரிசலடைந்து அறுவடைக்குப் பின் சில நாட்களிலேயே அழுகிப் போய்விடும். செடி தனது வாழ்நாளின் இறுதிக் கட்டத்தில் அமைதியை விரும்புகிறது. அதற்குத் தேவையான அனைத்து சத்துக்களும் ஏற்கனவே மண்ணில் உள்ளன. இப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அது தனது வேலையை சுயமாகச் செய்ய அனுமதிப்பது மட்டுமே. இந்த நேரத்தில் செடியின் இலைகள் மெதுவாக பழுப்பு நிறமாக மாறத் தொடங்கும். அதை பார்த்து நீங்கள் பயப்படத் தேவையில்லை. செடி தனது இலைகளில் உள்ள சத்துக்களை எல்லாம் கீழ்நோக்கி, அதாவது பூண்டு பல்லுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறது என்பதன் அறிகுறிதான் அது. இது ஒரு இயற்கையான முதிர்ச்சியடையும் செயல்முறையாகும். இந்தச் செயல்முறை முழுமையாக நடைபெற நாம் செடியை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட வேண்டும். அறுவடைக்குச் சில வாரங்களுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான, ஆனால் பலருக்கும் கடினமான ஒரு செயல் உள்ளது. அது என்னவென்றால், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டும். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். பூண்டை நிலத்திலிருந்து எடுப்பதற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்பிருந்தே ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஊற்றக்கூடாது. பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். அவர்கள் கடைசி நாள் வரை செடிக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். கடைசி வரை தண்ணீர் ஊற்றினால் பூண்டு பளபளப்பாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது ஒரு முட்டாள்தனமான கட்டுக்கதையாகும். அறுவடைக்கு முன்பு தண்ணீர் ஊற்றினால் பூண்டு அதிகப்படியான நீரை உறிஞ்சிவிடும். இதனால் அதை உங்களால் நீண்ட நாட்களுக்குச் சேமித்து வைக்க முடியாது. அது மிக எளிதாக அழுகிப் போய்விடும். தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தும்போது பூண்டு மண்ணுக்குள்ளேயே காயத் தொடங்கும். அதன் தோல்கள் காகிதம் போல மெல்லியதாகவும் உறுதியாகவும் மாறும். இந்த உலர்வான தன்மையே பூண்டின் சுவையையும் காரத்தையும் அதிகரிக்கச் செய்கிறது. நான் ஒருமுறை இந்த தவறைச் செய்து அறுவடை செய்த 100 கிலோ பூண்டுகளும் ஒரே மாதத்தில் வீணாகிப் போனதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். எனவே அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள். மண்ணை முழுமையாக காயவிடுங்கள். செடிகள் தாகத்தில் வாடுவது போல தெரிந்தாலும் பரவாயில்லை. அதுதான் அவற்றின் தரத்தை உயர்த்தும் ஒரே வழி என்பதை உறுதியாக நம்புங்கள். இறுதியாக அந்தச் சுபதினம் வந்துவிட்டது. பூண்டை எப்படி சரியான நேரத்தில் அறுவடை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு கலையாகும். அறுவடை செய்வதற்கான சரியான நாளை எப்படித் தெரிந்து கொள்வது? செடியின் அடிப்பகுதியில் உள்ள இலைகளை கவனியுங்கள். கீழே உள்ள 3 அல்லது 4 இலைகள் முழுமையாக காய்ந்து பழுப்பு நிறமாக மாறியிருக்க வேண்டும். அதே சமயம் மேல் பகுதியில் உள்ள இலைகள் இன்னும் சற்று பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும். இதுவே பூண்டு அறுவடைக்கு தயார் என்பதற்கான சரியான அறிகுறியாகும். பலரும் இலைகள் முழுவதும் காய்ந்து செடி கீழே விழும் வரை காத்திருப்பார்கள். அது மிகப்பெரிய தவறாகும். அப்படி விட்டால் பூமிக்கு அடியில் உள்ள பூண்டின் தோல்கள் வெடித்து ஒவ்வொரு பல்லும் தனித்தனியாக பிரிந்துவிடும். அந்த பூண்டுகளை நீங்கள் சேமித்து வைக்கவே முடியாது. எனவே சரியான நாளை கணக்கிட்டு ஒரு சிறிய மண்வெட்டியைக் கொண்டு செடிக்கு சற்று தள்ளி ஆழமாகத் தோண்டி செடியை மெதுவாக நெம்பி எடுக்க வேண்டும். நேராக செடியின் இலைகளை பிடித்து இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தால் தண்டு அறுபட்டு பூண்டு மண்ணுக்குள்ளேயே தங்கிவிடும்.
பூண்டை வெளியே எடுத்ததும் அதை அப்படியே வெயிலில் காய விடக்கூடாது. ஒரு நிழலான நல்ல காற்றோட்டமான இடத்தில் பரப்பி வைத்து சுமார் 2 வாரங்களுக்கு அதை நன்கு காய விட வேண்டும். இந்த இறுதி உலர் செயல்முறைதான் பூண்டின் சுவையை முழுமையாக்குகிறது. நீங்கள் இந்த குறிப்புகளை தவறாமல் பின்பற்றினால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனாக வழக்கத்தை விட 2 மடங்கு பெரிய தரமான பூண்டுகளை உங்கள் கைகளில் அள்ளி மகிழலாம். வாழ்த்துக்கள்! இப்போது உங்களுக்கு வசந்த காலத்தில் குளிர்கால பூண்டை எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற முழுமையான ரகசியம் தெரிந்துவிட்டது. மஞ்சள் இலைகளைக் கண்டு பயப்படக்கூடாது. தழைச்சத்தை முதலில் கொடுக்க வேண்டும். சாம்பலின் மகத்துவம், பூதண்டுகளை வெட்டி எறிய வேண்டும் மற்றும் அறுவடைக்கு முன்பு தண்ணீரை நிறுத்த வேண்டும் என்பது போன்ற பல முக்கியமான விஷயங்களை இன்று நாம் பார்த்தோம். இவை அனைத்தும் சிறிய மாற்றங்கள் போலத் தோன்றலாம், ஆனால் இதன் விளைவுகள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அடுத்த முறை உங்கள் தோட்டத்தில் பூண்டை அறுவடை செய்யும்போது அதன் அளவை பார்த்து நீங்களே மிரண்டு போவீர்கள். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் ஆச்சரியத்துடன் வந்து அந்த ரகசியத்தை உங்களிடம் கேட்பார்கள். இந்த சிறப்பான குறிப்புகளை பின்பற்றி உங்கள் தோட்டக்கலை அனுபவத்தை மேம்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல ஆச்சரியமான தோட்டக்கலை ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். இதில் எந்த குறிப்பு உங்களுக்கு மிகவும் புதிதாக இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பூதண்டுகளை வெட்டுவீர்களா அல்லது அப்படியே விட்டுவிடுவீர்களா? உங்கள் கருத்துக்களை அறிய நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி.